எல்லாருக்கும் நமஸ்காரம். நான் நாமகி சௌந்தரராஜன். சுந்தரகாண்டம் பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு 52வது சர்க்கம். விபீஷணன் தூதனை கொல்வதை தடுத்தல். அசாத்திய சாதக சுவாமி அசாத்தியம் தவக்கிம்பத ராமதூத கிருபா சிந்தோ மத்காரியம் சாதய பிரபு. பெருமைகள் படைத்திருந்த வானரனின் அறிவுரையை கேட்டு கோபத்திலால் தன் நிலை இழந்த ராவணன் அவரை வதம் செய்யுங்கள் என்று கட்டளையிட்டான். துஷ்டன் ராவணன் இவ்வாறு ஹனுமானுக்கு மரண தண்டனை கட்டளையிட்ட போது அதனை விபீஷணன் ஏற்கவில்லை. ஏனெனில் ஹனுமான் தான் ஒரு தூதனாகத்தான் வந்திருப்பதாக தெரிவித்தார். ராட்சச மன்னனோ கடும் கோபத்தில் இருக்கிறார். இவ்வாறு நிலவரங்களை புரிந்து கொண்ட விபீஷணன் காரியங்களை செவ்வனே செய்வதில் வல்லவன். சிந்தனை செய்த பிறகு ஒரு வழியாக ஒரு தீர்மானத்திற்கு வந்தான். தனது அண்ணன் ராவணனை பார்த்து சொல்லின் செல்வன் விபீஷணன் மிக மிக நலன்களை அளிக்கக்கூடிய நல்லுரைகளை வழங்கினான். ராட்சச வேந்தே, கோபம் தணியுங்கள், அமைதி பெறுங்கள், நான் சொல்லும் வார்த்தைகளை கேளுங்கள். நன்மை தீமைகளை தெரிந்த ஆன்றோர்களாகவும் நல்லவர்களாகவும் இருக்கும் மாநில வேந்தர்கள் தூதனாக வந்த ஒருவனை வதம் செய்ய மாட்டார்கள். வீரனை, இந்த வானரனை கொல்வது அரசியல் நீதிக்கு எதிரானது, உலகியல் வழக்கத்தில் நிந்தனைக்குரியது. எவராலும் எதிர்க்க முடியாதவரே, தாங்கள் அமைதி காத்து கொள்ளுங்கள். நியாயம் எது, அநியாயம் நியாயம் எது, நியாயம் இல்லாதது எது ஆகியவற்றை பரிசீலித்து தூதனுக்கு தண்டனை வழங்குங்கள். விபீஷணனின் மொழிகளை கேட்ட ராட்சசராஜன் தனியாத கோபத்துடன் பதில் கூறினான். சத்துருக்களை அழிக்கும் ஆற்றல் பெற்றவனே, பாப்பிகளை கொல்வதில் எந்த பாப்பமும் கிடையாது. இவன் குற்றங்களை இழைத்த ஒரு பாவி, அதனால் இந்த வானரனை கொல்கின்றேன். தர்மத்தை வேரோடு கிள்ளி எடுக்கக்கூடியதும் மிக கடும் சினத்தோடு கூடியதும் பண்பாடற்றதும் ஆகிய பதிலை கேட்ட விபீஷணன், தயவு செய்யுங்கள் லங்கேஸ்வரனே, ராட்சச மன்னனே, அரசனே, அறம் பொருள் ஆகிய புருஷார்த்தங்களுடன் கூடிய எனது வார்த்தைகளை கேளுங்கள். எந்த காலத்திலும் எந்த இடத்திலும் தூதர்களை கொல்லக்கூடாது என்று ஆன்றோர்கள் கூறுகிறார்கள். எவர்கள் இந்த வானரனை அனுப்பினார்களோ அவர்களுக்கு தண்டனை வழங்கப்படும். இவன் நல்லவனாகவே இருக்கட்டும், கெட்டவனாகவே இருக்கட்டும், எப்படியானாலும் இவன் பிறரால் அனுப்பப்பட்டவன். இவன் பிறர் கூறி அனுப்பிய செய்திகளைத்தான் கூறுகிறான். இவன் பிறருக்கு அடிமையானவன். ஆகையால் இந்த தூதனை நாம் கொல்லக்கூடாது. தம்பி விபீஷணனின் வார்த்தைகளை சிறப்பாகவும் விரும்பத்தக்கதாகவும் இருந்ததால் தேவலோகத்தின் எதிரி மகாபலசாலி ராட்சச சிரேஷ்டன், அரக்கர்கள் அனைவருக்கும் தலைவன் ராவணன் முழு மனதுடன் அவற்றை ஏற்றான். தன் மனதில் எழுந்த கோபத்தை கட்டுப்படுத்தி விபீஷணன் கூறிய ஆலோசனைப்படி பெருமைகள் வாய்ந்த ராட்சச தலைவன் பேராளிகளில் மிக்கச் சிறந்த விபீஷணனை பார்த்து கூறினான். 52வது சர்க்கம் முற்றிற்று. ஜெய் ஹனுமான்.